அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலத்தில் நான் சொல்லப்போகிற அடுத்த முக்கியமான விஷயம் பந்தல் சாகுபடி பற்றி. இந்த பந்தல் சாகுபடி சொல்கிறதுக்கு முன்னாடி கொடி வகை பயிர்களில் இருக்கக்கூடிய முக்கியமான சாகுபடியில் இருக்கக்கூடிய முக்கியமான பயிர் வெள்ளரி. நம்ம ஏற்கனவே 2-3 தடவை இந்த வெள்ளரி பற்றி பேசியிருக்கோம். வெள்ளரி ஏன் முக்கியம் அப்படின்னா, ஒரு 3 மாதங்களில் குறைஞ்சபட்சம் 60,000 ரூபா அளவுக்கு நமக்கு லாபம் தரக்கூடிய பயிர். அதனால் அதை போடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து மிதிப்பாகல் பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம். மிதிப்பாகல் போடணும். அதிகமான விலை கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிர். அடுத்து பழுப்பாகல் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசியிருக்கோம். இந்த பழுப்பாகல் அப்படிங்கிறது வேலிகளில், இப்போ கம்பி வேலி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஏற்றி விட்டு நம்ம வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பயிர். இதெல்லாம் இந்த வெயில் காலத்தில் நமக்கு அதிகமான லாபம் தரக்கூடிய பயிர். அதனால் இந்த 3ம் நீங்கள் யோசிக்காமல் நம்மளுடைய இருக்கக்கூடிய தோட்டங்களில் எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே வெயில் அடிப்படையில், வெயில் நல்லா கிடைக்கிற இடம் எதுவோ அங்கே வளர்த்து கொண்டு வரணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக அது இல்லாமல் பீர்க்கங்காய், பாகல், சொரக்காய், அவரைக்காய், கோவக்காய் இது மாதிரியான பந்தல் வகை தாவரங்களை வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம மொட்டை மாடியிலையும் சரி தோட்டங்கள்லேயும் முறையாக வளர்த்து கொண்டு நல்ல லாபம் பெறலாங்க. இப்போ சும்மா ஒரு பேச்சுக்காக இந்த பதிவை பார்க்குற நிறையா பெண்களுக்காக சும்மா ஒரு விஷயம் சொல்கிறேங்க. உங்கள் வீட்டோட பின்பகுதியில், வீட்டோட மேல் பகுதியில் ஒரு ஆணி அடித்து அதுலேருந்து கட்டுக்கம்பியை கட்டி விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கட்டுக்கம்பி கட்டி குறுக்க கம்பிகள்லாம் கட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கீழே ஒரு பை ஒன்று மட்டும் வச்சு ஒரு பீர்க்கன் விதை அல்லது பாகல் விதை அல்லது சொரக்காய் விதை, புடலங்காய் விதை எது இருக்கோ அதை கீழே வச்சு விட்டு அதுலேருந்து வரக்கூடிய கொடியை நீங்கள் இது மேலே ஏற்றி விட்டிங்கன்னா, நீங்கள் வீடை ஒன்றும் செய்யலை, வீட்டில் ஆணி அடிக்கிறீங்க, அதுலேருந்து கம்பியை உங்கள் காம்பவுண்ட் சுவரோடு இழுத்து கட்டுறீங்க, அதுலேருந்து வளர்க்குறீங்க. இந்த இலைகள் வெயில் படும், அதோட உள்பகுதியில் காய்கள் வரும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம எதுவும் தெளிக்கணும்னா மொட்டை மாடியில் நின்று வாளியில் தண்ணி வச்சுட்டு அதில் எல்லாம் செஞ்சுட்டு மேலேருந்தே நம்மளால் தெளிக்க முடியும். அப்படி செய்கிறப்ப பராமரிப்பு ஈஸிங்க. கீழே பை இருக்குது, சந்து வழியாக போகிறப்ப நம்ம அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுத்துடலாம், மேலேருந்து இதை தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். அல்லது மொட்டை மாடியில் வளையம் போட்டிருப்போம், அல்லது 2 பைப்பு அல்லது 2 குச்சி நடலாம். அதுக்கிடையில் ஒரு 5 கட்டுக்கம்பி இருக்கிற மாதிரி கட்டி விடலாம். ஒரு பைப்புக்கும் இன்னொரு பைப்புக்கு இடையில் 8 அடி இடைவெளி வச்சுக்கலாம். இப்படி 5 வரிசை இருக்க மாதிரி வச்சுட்டு கீழே பை வச்சுக்கிட்டோம்னா இதுலேருந்து வரக்கூடிய கொடியை மேலே ஏற்றி விடலாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாங்க, இந்த வெயில் காலத்தில் அதை வளர்க்குறது அருமையான லாபம் தருங்க. நீங்கள் செஞ்சு பார்க்க, இந்த வெயில் காலத்தில் எதுவும் வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட இந்த காலத்தில் இதை செஞ்சோம்னா அதிகமான லாபம் வரும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணலாங்க. தோட்டங்களாக இருந்தாலுமே பந்தலில் இந்த காய்கறிகளுக்கு அதிகமான லாபம் இருக்குங்க. நீங்கள் போன வருஷத்தோட உங்களுடைய பக்கத்தில் இருக்க வியாபாரிகள்கிட்ட இதோட விலையை கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 30 ரூபா, ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு எடுத்திருப்பாங்க. அவ்வளோ முக்கியத்துவம்ங்க அது. இந்த பந்தல் அமைப்பு வேணும்னாலும் பக்கத்தில் இருக்க தோட்டக்கலைத்துறையில் கேட்டிங்கன்னா அவங்க பந்தல் உங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பு இருக்குங்க. எல்லா மாவட்டத்துலேயுமே கொடுக்குறாங்க பந்தல். அவங்களே பின்னேற்பு மானியமாக தராங்க, 50% பின்னேற்பு மானியமாக தராங்க. நீங்கள் அதை வாங்கிக்கலாம். பொதுவாக இந்த பந்தல் சாகுபடி அப்படிங்கிறது நம்ம செய்து பார்க்க வேண்டிய, நமக்கு ரொம்ப எளிமையாக வரக்கூடிய ஒரு விஷயம். இதில் நம்ம பூச்சி மேலாண்மை அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம என்ன கையில் வச்சுக்கணும்னா, வேப்பங்கொட்டை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 100 லிட்டர் தண்ணியில் 5 கிலோ வேப்பங்கொட்டை இடித்து உள்ளே போட்டுக்கலாங்க. 10 லிட்டர் கோமியம் கலந்துக்கலாம். இதை நம்ம தெளிக்கலாம். இது கூட முடியும்னா இஞ்சி பூண்டு ஒரு அரை கிலோ, மிளகாய் இருக்குன்னா 1 கிலோ அரைச்சி உள்ளே போட்டு ஒரு நாள் ஊற வைக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை மூடி வச்சுக்கலாம், நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தலாம். எப்பெல்லாம் முடியுமோ 10 லிட்டருக்கு அரை லிட்டரு அல்லது 10 லிட்டருக்கு 3/4 லிட்டரு கலந்து தெளிக்க ஆரம்பத்தில், ஒரு கொடி ஓடுனா ஆரம்பத்துலேருந்து தெளிக்க பூச்சிகள் கடிக்கிறது குறைவாக இருக்கும். அப்படி செஞ்சு பார்த்திங்கன்னா நிச்சயமான பலன்கள் கிடைக்குங்க.
நான் சொன்ன இந்த வழிமுறையில் உங்களுக்கு எதுவும் விளக்கங்கள் வேணுன்னா கீழே நம்பரில் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.